H1B விசான்னு பேசுறாங்க. H1B விசான்றது எதற்காக கொண்டு வந்தாங்க, இப்ப எதற்காக கட்டுப்பாடு விதிக்கிறார் ட்ரம்ப் என்பதை யாராவது பேசியிருக்காங்களா? ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருக்காரு. ஜோஹோன்னு ஒரு நிறுவனம், அதனுடைய அதிபர், கோடீஸ்வரர். ஆனா 4 முனை வேட்டி கட்டிட்டு ரொம்ப எளிமையா தான் இருப்பாரு. அவரு சொல்லியிருக்காரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, H1B விசா இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாம் இந்தியா வாங்க, நம்ம பாத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே ட்விட்டர்ல ஒருத்தன் போட்டிருக்கான், யோ ஐ எம் பிராமின், நான் வந்து அங்க தொழில் தொடங்கினா 90% ரிசர்வேஷன் கொடுமா, இதெல்லாம் எனக்கு தேவையா? ட்ரம்ப் கோல்டு கார்டு கொடுக்குறேன்றாரு, அதை வாங்கிட்டு அமெரிக்கன் சிட்டிசனா இங்க செட்டில் ஆவேனா, அங்க வர்றதா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. குஸ்பேட்டியா, இந்த வார்த்தையை எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. அமித்ஷா அடிக்கடி சொல்லுவாரு, சட்டவிரோத குடியேறிகள். முஸ்லிம்களை சொல்றது, எல்லா முஸ்லீமும் அவரை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோத குடியேறி. இப்போ அமெரிக்கால H1B விசாவை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னாக்கா, இந்தியர்கள் எல்லாம் குஸ்பேட்டியா அப்படின்றாங்க. இதை சொல்றதுக்கு தான் ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சிருக்காரு மோடி. அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார். இது வெறும் H1B விசா பிரச்சனை இல்ல. சார்லி கிர்க்னு ஒரு ட்ரம்ப் ஆதரவாளர், அதனால இனிமே இந்தியர்களுக்கு எல்லாம் விசா கொடுக்க கூடாதுன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் பேசினா பரவாயில்ல, இந்த நாடு கிறிஸ்தவ நாடா இருக்கிற வரைக்கும் தான் இங்க ஜனநாயகம் இருக்குன்னு பேசியிருக்காரு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இந்து நாடா இருக்கிற வரைக்கும் தான் இது ஜனநாயக நாடா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்களே, அந்த மோடியோட ஃப்ரெண்டு தான். H1B விசால நம்ம ஆளுங்க எல்லாம் போய் அமெரிக்கால வேலை பாக்குறாங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். H1B விசால இந்தியர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது? அமெரிக்க ஊழியர்களை வெளியேற்றி விட்டு, அந்த வெளியேற்றப்பட்ட அமெரிக்க ஊழியர்கள் இந்தியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா, கொடுத்துட்டு இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன், நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அப்பதான் உனக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் வாங்கி கொண்டு அனுப்புகிறார். இதை நமக்கு செஞ்சா நம்மால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி செய்வதனாலதான் இந்தியர்கள் மேல அங்க வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. H1B விசால நம்ம ஆளுங்க தான் அதிகமா 71% போயிருக்காங்க. இந்தியர் தான் அப்பா டக்கரு திறமைசாலி அப்படின்னு பெருமையா நினைக்கிறோம். ஹிந்துல ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காங்க. H1B விசால பல நாடுகள்ல இருந்து வரக்கூடியவர்கள் அவங்களுடைய ஊதிய விகிதம் டாப் 1 வந்து ஆஸ்திரேலியா, பாட்டம் லாஸ்ட் 25 வந்து நேபாள். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? 21. நமக்கு முன்னால யார் இருக்கிறாங்க? 20 பங்களாதேஷ், 19 நைஜீரியா. அப்போ நம்மளோட அவன் புத்திசாலின்னு எடுத்துக்கிறதா, அவங்களோட நம்ம அடிமைன்னு எடுத்துக்கிறதா? வணக்கம். H1B விசா, இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டவர்கள் கேள்விப்படாதவர்கள் எல்லாரும் கடந்த 3 நாட்களாக பத்திரிகை எழுது தலைப்பு செய்தி. H1B விசாவுக்கு ட்ரம்ப் ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார், இதனால் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்னாகும், இந்தியா வல்லரசாகிறத வந்து ட்ரம்ப் தடுத்துட்டாரு. இப்போ ஒரு ஐடி துறையில் நம்மளை விட்டால் நம்ம தான் கிங்கு உலகத்திலேயே, நம்ம இல்லைன்னா நாசா இயங்காது, கூகுள் இயங்காது, ஃபேஸ்புக் இயங்காது, டெஸ்லா இயங்காது. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல, அதனால் அதுக்கு கட்டையை கொடுத்துட்டாரு என்று பல செய்திகள், சோஷியல் மீடியாவில் விவாதங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். 19ஆம் தேதி அன்று ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறார். H1B விசா என்ற ஒரு நான் இம்மிகிரண்ட் விசா, குடியேறிகள் அல்லாத தற்காலிகமாக அமெரிக்காவில் பணியாற்றுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு விசா, அதற்கு ஒரு கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்திருக்கார். அளவுக்கு அதிகமான நபர்கள் வந்து இங்கே உள்ளே வர்றாங்க, அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்கிறாருன்னா, இனி H1B விசா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு $1,00,000 அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம், வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியரை தெரிவித்துக் கொள்ள நிறுவனம் அந்த பணத்தை கட்ட வேண்டும் அரசுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அப்படி ஒரு ஆண்டுக்கு $1,00,000 அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் ஒரே பீதி அடைந்து கூக்குரல் எழுப்பினாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உத்தரவு 19ஆம் தேதி அவர் போட்ட உத்தரவு 21ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருதுன்னாரு. அப்போ அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தவர்கள், ஓய்வுக்காக, பெற்றோரை பார்க்கறதுக்காக, சாவுக்கு, கல்யாணத்துக்கு, இப்படி வந்தவங்கெல்லாம் உடனே பிளேனை பிடிச்சி அமெரிக்காவுக்கு போனோம். போய் சேரலைன்னா 21ஆம் தேதிக்குள்ளே அமெரிக்கா மண்ணை மிதிக்கலை அப்படின்னு சொன்னால் $1,00,000 கொடுக்காம உள்ளே போக முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் விமான டிக்கெட்லாம் 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு என்று விமான டிக்கெட்டுகளுடைய விலை அதிகரித்தது. ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், அங்கே வீடு வாங்கிட்டோம், தவணை கட்டணும், அங்கே பிள்ளைங்க படிக்குது, என்ன செய்கிறது? அப்புறம் அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க, அப்பாருக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சாவுக்கு, கல்யாணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவங்கெல்லாம் இந்தியாவுக்கு போனால் திரும்ப அமெரிக்காவுக்கு வர முடியுமா, அப்போ சாவுக்கு போகவே வேணாம், இப்படி முடிவு பண்ணவங்க. இந்த மாதிரி பல கதைகள், கண்ணீர் கதைகள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது ரொம்ப அநியாயம் ட்ரம்ப் பண்ணுறது. 19ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அறிவிப்பு விட்டு 21ஆம் தேதியே அமல்னு சொன்னாக்கா, இதெல்லாம் ஒரு ஹியூமானிட்டேரியனாக வந்து சரியா? இந்திய அரசோட அறிக்கை, யூ ஹவ் டெவலப்டு, இது வந்து திஸ் ஹஸ் லெட் டு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அப்படின்னு பிஜேபி அரசு அறிக்கை. இதை பிஜேபி சொல்லலாமா? மோடிஜி என்ன பண்ணார்? டிமானிட்டைசேஷனுக்கு ராத்திரி 8 மணிக்கு அறிவித்தார். எப்போ அமலுக்கு வருதுன்னாரு? ராத்திரி 12 மணிலேருந்து நோட்டு செல்லாது. அப்போ அன்னைக்கு
மக்கள் பட்டப்பாடு, கல்யாணம் வச்சவன், தொழில் தொடங்கினவன், சிறு வியாபாரிகள், கோடிக்கணக்கான பேர் அன்றைக்கி செத்து அழிஞ்சவன் இது வரைக்கும் நிமிர முடியல. இது ஒன்று. கோவிட் லாக்டவுன் அது எப்படி? சாயங்காலம் அறிவித்தார், நடுராத்திரி 12 மணிலேருந்து அமலுக்கு வருதுன்னார். எத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளிகள் நடந்தே வீடு வந்தார்கள்னு பார்த்தோம். இவன் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸை பற்றி பேச யோக்கியதை இருக்கா? மோடி விஸ்வகுரு. மோடியை பார்த்து ட்ரம்ப் கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த ஊர்காரங்களுக்கு இப்படி தான் போட்டு காட்டணும் என்று புரிந்து கொண்டு தான் அதை ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்று நாம் கருதலாம். இப்போது இந்த இந்தியாவினுடைய வல்லரசு கதை, ஐடியில் நம்மால் தான் பெரிய ஆள், மோடி வந்த பிறகு தான் இந்தியாவுக்கே கெத்து. நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் இல்லையா, அதுக்கு முன்னால் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டால் இந்தியான்னு தலையை சொரிஞ்சிட்டு சொல்லுவோம். இப்போ இந்தியான்னு காலரை தூக்கி விட்டு சொல்கிறோம். அது எதனாலன்னா மோடி ஊராக சுற்றுனதுனால தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவர் சொன்னார். இப்போ இவ்வளவு கூத்து நடக்குது, மோடி சத்தத்தே காணோம், வாயே திறக்கலை இது வரைக்கும். அதற்கு மாறாக அவருக்கு பதிலாக மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. நித்தி ஆயோகனுடைய ஒரு முன்னாள் தலைவர் இருக்கிறார், அமிதாப் காந்த்ன்னு. அவர் இது நல்லது தான், இது நமக்கு ஒன்றும் நெருக்கடி இல்லை, நம்ம வல்லரசு ஆகிறதுக்கு ட்ரம்ப் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றார். இப்போ இதுவும் மோடியோடைய ஒரு வெற்றி ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் 4 முழ வேட்டி கட்டிட்டு இங்கே இருக்கிறார் திருநெல்வேலியில். ஜோஹோ அப்படின்ற கம்பெனியினுடைய அதிபர் நம்ம ரவியோடு சேர்ந்து தலித்துகளுக்கு பூணூல் போட்டு வர வேலையெல்லாம் அவர் பார்த்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களே கலங்காதீர்கள், இங்கே வாங்க. பிரிவினை காலத்தில் பாகிஸ்தான்லேருந்து இருக்கிற இந்துக்கள்லாம் இப்படி தான் இங்கே கண்ணீரும் கம்பளையுமா வந்தாங்க. அவங்க முன்னேறலை, அது மாதிரி நீங்களும் முன்னேறிடலாம், வாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு கூப்பிட்றாரு. அவனடா லூசு பையன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அங்கே போய் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு. இது அடுத்தது அவர் நம்ம பியூஷ் கோயல் அமைச்சர். அவங்க அமெரிக்கர்களுக்கு நம்மளை பார்த்தா லைட்டாக பயம், அதனால தான் ட்ரம்ப்பு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இது பியூஷ் கோயலுடைய அறிக்கை. மோடி ஒன்று சொல்லியிருக்காரு, அதான் ரொம்ப இருக்கிறதுலே சூப்பர். நமக்கு உலகத்தில் எதிரி யாருமே கிடையாது. நமக்கு எதிரி என்ன தெரியுமா? மற்றவனை நம்பி நம்ம இருக்கவே கூடாதுங்க, அதுதான் பிரச்சனை. ஆத்ம நிர்பார், தன் கையே தனக்கு உதவி, அந்த கொள்கையை அமல்படுத்தினா மட்டும்தான் நம்ம உருப்பட முடியும்னு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இப்போது இதுதான் நடந்திருக்கிறது. இப்போ ஜெய்சங்கரும் ரூபியோவும் சந்திச்சிருக்கிறாங்க, பியூஷ் கோயலும் போயிருக்கிறாரு. பேசி என்ன முடிவுக்கும் வரல. என்ன அறிக்கையை விட்டாங்கன்னா, பேசினோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம், இவ்வளோதான். என்ன மேட்ரு H1B பற்றி அதெல்லாம் எந்த தகவலும் இல்லை. இப்போது இதுதான் இந்திய அமெரிக்க உறவில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் கூடுதலாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆளை எடுத்தாக்கா ஆண்டுக்கு $1,00,000 கட்டணும் அப்படி கிடையாதுங்க. புதுசாக வர்றவங்களுக்கு $1,00,000 கட்டினாக்க போதும், அவங்க உள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் நம்ம மோடிஜி மாதிரி தான் டிமானிட்டைசேஷனில் மாற்றி 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 அறிக்கை விட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ட்ரம்ப்புடைய அறிக்கை. அது ஒரு ஆறுதல் என்று இவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்போது ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஒரு வில்லன் அப்படின்றது தான் இப்போ சமீப காலமாக இந்த டாரிஃப் வரி விதிப்பிலிருந்து மக்கள் மத்தியில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. ட்ரம்ப்பும் மோடியும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் மோடி என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ட்ரம்ப்புக்கு மோடி போய் தேர்தல் பிரச்சாரமே பண்ணியிருக்கிறாரு, இந்த கதையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இன்றைக்கி நமக்கு ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். அதுலேயும் சொல்லப்போனால் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. 19ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஆப்பு வச்சுட்டாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த கதை தான் வச்சுங்க ட்ரம்ப் பண்ணுறது. முதல்ல ஒரு 25% போட்டார். அப்புறம் என்ன பண்ணார், நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறீங்க, நீங்கள் கொடுக்குற காசை வச்சுட்டு தான் அவர் உக்ரைனில் போர் நடத்துகிறாங்க, அதனால் உக்ரைனில் நடத்துகிற போரே மோடியோட போர் தான், அதனால் நீ எண்ணெய் வாங்குறது நிறுத்துகிற வரைக்கும் நீ உங்கள் ஊர்லேருந்து எதை எனக்கு ஏற்றுமதி பண்ணாலும் இன்னொரு 25% டாரிஃபு, 25 + 25 50. அதனால் என்னாச்சு, திருப்பூர் பிரச்சனை, தோல் தொழில் ஏற்றுமதி பிரச்சனை, கோயம்புத்தூர் என்ஜினியரிங் குட்ஸு பிரச்சனை, குஜராத் செயற்கை வைரம் பிரச்சனை, ஆந்திராவிலேருந்து மீன் ஏற்றுமதி பிரச்சனை, இப்படி எல்லாமே பிரச்சனை ஆகிடுச்சு. எல்லா தொழிலும் தேங்கி நிற்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வேலை இழந்த நிலைமை இருக்குது. இது பத்தாதுன்னு இப்போது
காயத்து மேலே உப்பை தேய்க்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இப்போது முதல்ல ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்குறீங்களே, இது யார் சொன்னது? அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்னு வச்சுங்களேன், அவர் பேர் வந்து ஸ்காட் பெசன்ட். அவர் ஒன்று சொன்னார், ஏன்பா மலிவு விலைக்கு புட்டின்கிட்ட எண்ணெய் வாங்குறீங்க, அந்த ஆதாயத்தை நீங்கள் இந்திய மக்களுக்காக கொடுக்கிறீர்கள், ஒரு கார்ப்பரேட் கொள்ளையடிப்பதற்காக அல்லவா இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னது யார்? அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சர். அதுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல. அப்போது அம்பானி சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அடி வாங்குகிறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதுக்காக இப்போ ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணி நமக்கு மலிவு விலையில் கொடுக்கல, அம்பானி சம்பாதிக்கிறாரு, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாரு, அதுக்காக திருப்பூர் தொழிலாளி வேலை இழக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி, H1B விசா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இதில் சம்பாதிக்கிறோம் யாருன்றது அடுத்து நம்ம கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். இதில் இந்த காமர்ஸ் செக்ரட்டரி ஹோவர்ட் லூட்னிக் அப்படின்னு பேர், அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த H1B விசா அப்படின்றதே ஒரு ஸ்கேம், இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த ஊழலில் யார் சம்பாதிக்கிறாங்க என்பதையும் ட்ரம்ப் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நானும் 3 நாளாக பேப்பர் படிக்கிறேன், ஒரு பயம் அதை பற்றி பேசலை. அதுக்கு பேர் 19ஆம் தேதி பிரசிடென்ஷியல் ப்ரோக்ளமேஷன்னு பேர். அது ஒரு அதிபர் உத்தரவு. இது காங்கிரஸில் செனட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா அல்லது சட்டம் அல்ல. இது வந்து நம்ம ஊரில் அவசர சட்டம், ஆர்டினன்ஸ் போடுற மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இது. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இப்போ என்ன கேள்வின்னாக்கா, இந்த மாதிரி இந்த H1B விசாவுக்கு இப்படி ஒரு தடை கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அடாத வரி விதிப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு, இதுக்கு ட்ரம்ப் ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா? அந்த காரணங்கள் என்ன என்பது நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அது நான் போய் படித்து பார்த்தேன். ஆங்கிலத்தில் இதுக்கு தலைப்பு மட்டும் நான் படிக்கிறேன், மிச்சத்து தமிழில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இது வந்து கேட்கணும். இதை யாரும் எந்த பத்திரிகையிலையும் இது வரைக்கும் யோக்கியமாக எழுதி ட்ரம்ப் சொல்கிறது பொய் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னாக்கா நான் புரிஞ்சுக்கலாம். அப்படி யாரும் சொல்லலை. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் என்ட்ரி ஆஃப் சர்டன் நான் இம்மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எ ப்ரொக்ளமேஷன், இது வந்து பிரசிடென்ட்டோடைய இது. அவர் என்ன முதல் வரி, இந்த H1B நான் இம்மிக்ரண்ட் விசா, நான் இம்மிக்ரண்ட்னாக்க குடியேறி அப்படின்னு அங்கே போய் குடியேறுவது அந்த உரிமை இல்லாத தற்காலிகமாக பணி செய்வதற்கான ஒரு விசா. அந்த விசான்ற திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தணும்னா, தற்காலிகமாக சில ஊழியர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வர்றது. எதுக்காக? டு பெர்ஃபார்ம் அடிட்டிவ் ஹை ஸ்கில்டு ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப அதி உயர் தொழில்நுட்ப திறன் கொண்டவர்கள், அமெரிக்காக்காரனால் செய்ய முடியாத அளவுக்கு அறிவு மேன்மை கொண்ட பயங்கரமான ஆட்களை இங்கே கொண்டு வர்றதுக்காக, அதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போது அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த H1B விசா. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், இட் ஹஸ் பீன் டெலிபரேட்லி எக்ஸ்ப்ளாய்டட் டு ரீப்ளேஸ் ராதர் than supplement அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் வித் லோவர் பெய்டு லோவர் ஸ்கில்டு லேபர். அமெரிக்க தொழிலாளிகளை நீக்கிவிட்டு அவர்களை விட திறமை குறைவான, அவர்களை விட கூலி குறைவான ஆட்களை வெளியூரிலிருந்து கொண்டு வருவதற்கு இந்த ஏற்பாடு கேடாக பயன்படுத்தப்படுகிறது. இது முதல்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு மொத்தத்திலேயே தொழிலாளிகளுடைய ஊதியத்தை குறைப்பதற்கு பல தொழில் நிறுவனங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, இந்த திறமையான தொழிலாளிகள் அப்படின்றவங்களுக்கு பேர் என்னன்னா ஸ்டெம் ஒர்க்கர்ஸ். ஸ்டெம் ஒர்க்கர்னா என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த 4 துறைகளிலும் வல்லவர்களாக இருக்கக்கூடிய அறிவுத்துறை சார்ந்த தொழிலாளிகள், அவங்கள தான் ஸ்டெம் ஒர்க்கர்னு சொல்கிறது. இந்த ஸ்டெம் ஒர்க்கரை கொண்டு வருவதற்கு தாங்க நம்ம வந்து இதை வந்து போட்டோம். 2000க்கும் 2019க்கும் இடையில் இந்த ஸ்டெம் ஒர்க்கர்களுடைய எண்ணிக்கை என்பது 12 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிகரிச்சிருக்குது. இப்படி அதிகரிச்சிருக்கிற அளவுக்கு அதி உயர் தொழில்நுட்பம் அந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்ற வந்து அந்த வேலைகளுக்கான தேவை வந்து அதிகரிக்கலை. அப்படி அந்த வேலைகளுக்கான தேவை அதிகரிக்காத போதே 45 லட்சம் பேரை 25 லட்சம் பேரை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சில அதிர்ச்சியூட்டும் விவரங்களை சொல்கிறார். குறிப்பிட்ட சில ஐடி நிறுவனங்கள், ஒரு ஐடி நிறுவனம் அதுக்கு வந்து உதாரணம் சொல்கிறார், கேட்டுங்க. 5000 பேரை வந்து உள்ளே கொண்டு வராங்க வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து. இதில் 70% மேலே இந்தியர்கள், அதை சொல்ல தேவையில்லை. ஒரு கம்பெனி தன்னிடம் இருந்த அமெரிக்க தொழிலாளிகள், அமெரிக்க தொழிலாளிலாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கக்கூடாதுன்னா எல்லாம் வெள்ளைக்காரங்க அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. வெள்ளையர்கள், கருப்பின மக்கள், ஹிஸ்பானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய லத்தீன் அமெரிக்காவிலிருந்து அங்கே போய் குடியேறி அமெரிக்க குடிமக்களாக ஆனவங்க. இப்படி 15000 பேரை வேலை நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல 5000 பேரை வெளிநாட்டிலேருந்து இறக்கியிருக்கிறாங்க. அதில் சுமாராக 4000 பேருக்கு மேலே இந்தியர்கள். இது ஒன்று. இன்னொரு கம்பெனி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா 27000 பேரை, அதாவது 2022 ஒரு 3 ஆண்டுகளில் 27000 அமெரிக்க தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்துல 25000 பேர் இப்படி இறக்குனவங்களை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்கன்னு இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. நீளமாக போகுது, அதை நான் நீளமாக சொல்லலை. சரி, இப்படி ஆளை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே சொல்கிறாங்க. இது வந்து ட்ரம்ப்போட அறிக்கையில் இருக்குது. அமெரிக்கன் ஐடி ஒர்க்கர்ஸ் ஹாவ் ரிப்போர்ட்டட் தட் they were forced to train the foreign workers. அமெரிக்க ஐடி தொழிலாளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி 27000 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ என்ன வேலையை விட்டு அனுப்புகிறாங்க, இன்னொருத்தரை இங்கே வேலைக்கு வைக்கிறாங்க. என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆள் கொண்டு வந்திருக்கேன்ல அவனை ட்ரைனிங் பண்ணி விடணும், அவனை ட்ரைனிங் பண்ணி விட்டு தான் நீ வேலையை விட்டு போகணும். ஏங்க இது என்ன அநியாயமாக இருக்குது? என் வேலையை பறிக்கின்ற நபருக்கு நானே ட்ரைனிங் கொடுக்கணுமா? என்னோட பெரிய அறிவாளின்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அப்புறம் நான் எதுக்கு அவன்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கணும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மரியாதையாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தேன்னா உனக்கு செட்டில்மெண்ட்டு, இல்லைன்னா செட்டில்மெண்ட்டு கிடையாது, கிளம்பு இப்போ. இது சரி, ட்ரைனிங் கொடுத்து இப்படி ஒரு அக்கிரமமாக வேறு வழி இல்லை, இவன்கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை செஞ்சாகணும், செய்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல கையெழுத்து போடு அப்படின்றான். எங்கே கையெழுத்து போடணும்னா அதுக்கு பேர் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். டிஸ்க்ளோஷர்னால் வெளியே சொல்கிறது, வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்கான ஒப்பந்தம். எதை வெளியே சொல்லக்கூடாது? இப்படி 27000 பேர் எங்களை துரத்திட்டு 25000 பேரை எடுத்தான்னு சொல்லக்கூடாது. எங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்தா தான் உனக்கு நான் செட்டில்மெண்ட் தருவேன் அப்படின்னு சொன்னான்றதை வெளியே சொல்லக்கூடாது. நீ இந்த பணத்தை வாங்கிட்டு போய் வெளியே சொன்னால் உன் மேலே நான் கேஸ் போடலாம் கோர்ட்டில். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டில் எழுதி கையெழுத்து போட்டுட்டு அதை வெளியில் சொன்னால் அதுக்கு வந்து நட்டையீடு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி அமெரிக்க தொழிலாளிகள் வந்து புகார் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குது. இதனால தான் அவர் சொல்கிறார், யார், ஹோவர்ட் லுட்னிக், இந்த H1Bன்றது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பேப்பர் படிச்சிருக்கிறவங்க சொல்லுங்கள், ட்ரம்ப் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதை வந்து இன்ஃபோசிஸோ விப்ரோவோ HCLஓ இல்லை எந்த நிறுவனம், இங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள், நம்ம நரேந்திர மோடி, பியூஷ் கோயல், ஜெய்சங்கர், அமைச்சர்கள் அல்லது ரங்கராஜ பாண்டே போன்ற அறிஞர்கள் யாராவது ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் பொய், இப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை நாங்கள் எங்கள் கம்பெனி இப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்று நீங்கள் சொல்லணும். இதை யாராவது பிரசுரித்திருக்கிறார்களா, பதில் சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லணும். இதை யாரும் பேசலை. இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். இந்த 1990 தான் இந்த ஐடியாவே வந்து அமெரிக்க முதலாளிகளுக்கு வருது. 1990 ஏன் ஐடியா வருதுன்னாக்கா 2000 ஆண்டு அப்படின்றது வந்து நெருங்குது. இந்த 2000 ஆண்டு அது கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வருது. அப்போ அதுக்கு முன்னால் மேனுவலாக இருந்த ரெக்கார்டை பூரா நம்ம டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுதும் டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், தேதியெல்லாம் எப்படி போடுறோம் அப்படின்னா 2/1/1987 இல்லை 5/1/1988 இப்படி 1900 போடுறதில்ல, 88 போட்டுடுறோம். அப்படி தான் இப்போது நம்ம எழுதுகிறோம், 25 தானே போடுறோம் இப்போ ஆண்டை. அப்போ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னாக்கா 2000 ஆண்டுக்கு பிறகு திரும்ப 1ன்னு ஆரம்பிக்கும், 2ன்னு ஆரம்பிக்கும். இதை வந்து எளிமையாக சொன்னால் இதுக்கு பேர் தான் Y2K இஷ்யூன்னு சொல்கிறது. 2Kன்னா 2000. இப்போது இந்த மாதிரி செய்யப்பட்ட மேனுவலாக இருந்தது டிஜிட்டல் ரெக்கார்டுக்கு இப்படி மாற்றினதையெல்லாம் திருத்தம் செய்வதற்கு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லா இடத்துலையும் தேவைப்பட்டாங்க. அமெரிக்காவில் மிக அதிகமாக தேவைப்பட்டாங்க. அப்போ அப்படி தேவைப்படும் போது அதுக்கு ஆட்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. இதை எப்படி சொல்வது அப்படின்றதுக்கு அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும்
அமெரிக்க பல்கலைக்கழகங்களும், பல்கலைக்கழகம்னா யார், ஹார்வர்டு, ஸ்டான்ஃபோர்டு, கொலம்பியா, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. நம்ம அமெரிக்காவில் வந்து திறமைசாலிகள், இப்போ நான் சொன்னேன்னா ஸ்டெம் கிராஜுவேட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இதெல்லாம் தெரிந்த வல்லுநர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. அவர்களை வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய அத்தகைய திறமைசாலிகளை நாம் நம்மை நோக்கி ஈர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் வந்து அமெரிக்கா வல்லரசாக தொடர்ந்து திகழ முடியும். அதை படிக்கிறேன். எம்ப்ளாயர்ஸ் ஹூ cannot otherwise obtain needed business skills and abilities from the US workforce. அமெரிக்க தொழிலாளர்களிடமிருந்து நமக்கு தேவைப்படுகின்ற தொழில் திறனை பெற முடியாத நிலையில் தற்காலிகமாக வெளிநாட்டிலிருந்து ஆளை கொண்டு வருவதற்கு இந்த H1B விசா என்று தேவை அப்படின்னு அவங்க முன்வைத்து அதை அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இது நடக்கிறது 1990. இப்போ இந்த H1B விசாவினால் ஆதாயம் அடைந்தவர்கள் யார் அப்படின்னா, ஆதாயம் அடைந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள். இப்போ நான் சொன்னேன் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இது மாதிரி நீங்கள் பட்டியல் போட்டுக்கலாம். இவங்க தான். அதை எப்படிங்க சொல்கிறீங்க இவங்க தான் ஆதாயம் அடைந்தார்கள்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதை அப்படின்னு சொன்னால், இந்த H1B விசான்ற ஸ்கீமை எதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதி உயர் திறமை வாய்ந்தவர்களை அமெரிக்காவுக்கு ஈர்ப்பதற்கு. அதுதான் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போது இப்படி வரக்கூடியவர்கள், இப்படி இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கிறவங்க யார், 2015 2024 ஆண்டு வரை ஒரு டேட்டா, இது வந்து வெளியே அனாலிசிஸ் வந்திருக்கு. பியூரோ ஆஃப் கான்சுலர் அஃபேர்ஸ் அப்படின்றவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து. இப்படி போனவங்களில் 71%, 71% இந்தியர்கள், 11.7% சீனா, பிலிப்பைன்ஸ் 1.3, கனடா 1.1, சவுத் கொரியா 1, மிச்சம்லாம் 1, 2 அப்படி தான் மிச்ச நாடுகள்லாம். இப்போது இந்தியாவினுடைய பங்கு இருக்கு இல்லையா, 2003 இதெல்லாம் வந்து ஆரம்பமாகும்போது மொத்தம் போனவங்களில் 36.4%. எப்போ 2003 ஆண்டு. அதுவே 2020 74% ஆயிடுச்சு. மொத்தத்தில் இது வரைக்கும், அதாவது 1997 தொடங்கி 2024 வரை H1B விசாவில் அமெரிக்காவுக்குள்ளே போயிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை, எல்லா நாடுகளையும் சேர்ந்தவங்க, அவங்களுடைய எண்ணிக்கை 41 லட்சம் பேர். அந்த 41 லட்சத்தில் இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 25 லட்சம். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, உலகத்திலே நம்ம தான் அறிவாளி அப்படின்னு தெரியுது. இந்தியாவை விட்டால் அறிவாளிக்கு வந்து வேறு ஒன்றுமே இடம் கிடையாது. இதுலேருந்து அதானே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்டெம் கிராஜுவேட்ஸு, கில்லாடிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இதை வந்து நான் காமெடிக்கெல்லாம் சொல்லலை, இதை உண்மைன்னே பல பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியர்கள் வந்து அறிவாளிகளாக இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் மன வருத்தம்லாம் இல்லை, பெருமை தான். அது உண்மையான நம்ம பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயர்ந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு 500 கல்வி நிறுவனங்களை லிஸ்ட்டு பண்ணாக்கா, ஏன்னா இப்போ 70%, 74% உலகத்திலே அறிவாளி நம்ம ஊரில் இருக்கும்போது கல்வி நிறுவனமும் ஒரு 74% இங்கே இருக்கணும்ல, அந்த மாதிரி தானே ரெடி பண்ணி அனுப்பணும். அப்படி அந்த 500 நிறுவனத்தில் இந்தியாவில் எவ்வளோடா இருக்குன்னா 3 தான் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு, அப்புறம் ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பேன்றாங்க. வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது, சில வருஷம் ஒன்றுமே இல்லைன்னு கூட வந்து வருது. இப்போது நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களோ இல்லை மற்றவர்களோ இதை பார்க்கும்போது அப்படி கிடையாது. எப்படி பாருங்கள், சுந்தர் பிச்சை, சத்யம் நாதெல்லா, அப்புறம் அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம், சந்தனு நாராயண் அடோபு, அப்புறம் டெஸ்லாவில் நம்மால் தான் இருக்கிறாங்க, நாசாவில் நம்மால் தான் இருக்கிறாங்க. அதாவது அது எப்படின்னா, இந்த திருவிளையாடல் ஒரு பாட்டு வருது இல்லை, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே மாதிரி, நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நின்றோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் ரங்கராஜ் பாண்டேயும் அல்லது மோடியின் அந்த பக்த் என்று சொல்லக்கூடிய முட்டாள் பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இருந்துட்டு போங்கப்பா, எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. இதெல்லாம் இப்படி அமெரிக்காவுக்கு போகிறது ஒரு 2000 தான் இப்படி ஆரம்பமாகுது. அப்போ 2000க்கு முன்னால் அமெரிக்கா முன்னேறியதற்கு யார் காரணம்? நீங்கள் தான் அமெரிக்கா எல்லாமே அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாலே அவன் சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புறதுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறான். அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கி சீனாவாக இருக்கட்டும். 74% இந்தியர்கள் H1B விசாவில் போயிருக்கிறான்.
11% தான் சீனாக்காரங்க போயிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட 1/7 தான் அவன் அறிவாளின்னு எடுத்துக்கலாமா சீனாவை? ஆனால் அமெரிக்கா யாரை பார்த்து பயப்படுது? சீனாவை பார்த்து தான் பயப்படுது. ட்ரம்ப் யாரை பார்த்து பயப்படுறாரு? சீனாவை பார்த்து தான் பயப்படுறாரு. இப்போ சீனாவும் தான் ஆயில் இறக்குமதி பண்ணுது, சீனாவுக்கும் வரி போடுறேன்னு சொன்னார். ஆனால் சீனாக்கிட்ட சமரசம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்படுறாரு. சீனா தான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இந்த பர்சன்டேஜ் அமெரிக்காவுக்கு நாங்கள் தான் 70 பேர் போயிருக்கிறோம், நீங்கள் 11 பேர் தான் போயிருக்கிறீங்கன்றதை வைத்து இதை நாம் தீர்மானிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த மித்து இருக்கு இல்லையா, இந்த பொய்யை தைரியமாக யாரும் பேசுறதில்லை. இது கடவுள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை வெளியே வந்தபோது தனுல் தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர், அவர் யாருன்னா அவர் H1B விசாவில் அமெரிக்காவில் வேலை பார்த்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நவம்பர் மாதத்தில் வெளியே வருது. இன்னும் வரல புக்கு. அந்த புக்கோட தலைப்பு வைல்டு ஈஸ்ட், எக்ஸைல்டு அமெரிக்கன்ஸ், என்ஸ்லேவ்டு இண்டியன்ஸ் அண்ட் த சிஸ்டமிக் அப்யூஸ் ஆஃப் H1B விசா. இதுதான் புத்தகத்தினுடைய கொடூரமான கிழக்கு உலகம். வெளியேற்றப்பட்ட அமெரிக்கர்கள், அகதிகளாக்கப்பட்ட அமெரிக்கர்கள், அடிமைகளாக்கப்பட்ட இந்தியர்கள், H1B விசா என்ற மாபெரும் ஊழல். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அவருடைய பேட்டி 2 நாள் முன்னால் ஹிந்துவில் இன்ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அதில் சம்பத்துன்ற ஒரு பேட்டி கண்டிருக்காரு, ஒரு 40 நிமிஷம். கட்டாயமாக அந்த நேர்காணலை நீங்கள் பாருங்கள். அவர் அந்த பல விஷயங்களை சொல்கிறார். அவர் இந்த 1990 அமெரிக்க கார்ப்பரேட்டுகளும் பல்கலைக்கழகங்களும் கூட்டாக வெளியிட்ட இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் நமக்கு H1B விசா, அதுதான் ஊழலோட ஆரம்பம்னு அவர் சொல்கிறார். அது என்ன ஆரம்பம் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களும் தொழில் நிறுவனங்களும் செய்த கூட்டு சதி இது அப்படின்றார். என்ன கூட்டு சதி? இப்படி ஒன்று அறிவிச்சிட்டாக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கன் கிராஜுவேட்டை தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உலகம் பூரா இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வருவாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வரதில் என்ன லாபம்? பணம் தான் லாபம், கட்டணம். அப்படி அமெரிக்க பல்கலைக்கழகம் தன்னுடைய வருவாயை பெருக்கி கொள்ள முடியும். அந்த ஊரில் அப்படி தான் எல்லாம் வருமானத்தை மாணவர்களிடமிருந்து திரட்டுவது, மாணவர்களிடமிருந்து பணம் வசூல் பண்ணுறது, தொழில் நிறுவனங்களுக்காக ஆராய்ச்சி செய்வது, இதுதான் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்ற முறை. இதில் அரசு உதவி அப்படின்றது 2ஆம் பட்சமானது தான். அப்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் எனக்கு ஆள் சேர்க்கறதுக்கு நிறையா பேர் கிடைப்பாங்க. தொழில் நிறுவனத்துக்கு நீங்கள் இவங்களை குறைந்த கூலிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வெளியூர்லேருந்து வரவங்க இந்த ஊர்காரன் கேட்குற மாதிரி சம்பளம் கேட்க மாட்டான் என்ற ஐடியா பண்ணி இப்படி தான் ஒன்று பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து இப்போ H1B விசான்றது வேலை பார்க்குறதுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்படுகின்ற விசா. இப்போ காலேஜுக்கு படிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு இந்த H1B விசாவுக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 85,000 பேர் தான் H1B விசா கொடுக்கலாம். அதுக்கு மேலே மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்களா இருந்தால் ஒரு 20,000 பேர், மொத்தத்தில் 1,05,000 பேர். இதுதான் சீலிங் H1B விசாவுக்கு. இப்படி H1B விசாவில் வர்றவங்க 3 ஆண்டுகளுக்கு அங்கே பணியாற்றலாம். அதுக்கு மேலே அந்த தொழில் நிறுவனம் இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். மொத்தத்தில் இப்போ H1B விசாவில் ஒருத்தர் அங்கே போகிறாருனாக்கா 6 வருஷம் வரைக்கும் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கிரீன் கார்டு என்ற அங்கே இருப்பதற்கான, அமெரிக்காவில் இருப்பதற்கான ஒரு உரிமை பெறுவது, அதுக்கப்புறம் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பெறுவது, அதுக்கெல்லாம் நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் இந்த 6 ஆண்டுகள் அப்படின்றது இருந்துட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழுத்துக்கலாம். அதுக்கு நிறைய டெக்னிக்குகள் வச்சுருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு. ஆனால் கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறதுக்கு F1 விசான்னு இருக்குது. அந்த F1 விசாவுக்கு இவங்க 85,000 + 20,000ன்ற மாதிரி சீலிங் எல்லாம் கிடையாது. எத்தனை லட்சம் பேர் வேணால் போகலாம். ஏனென்றால் மாணவர்கள் படிக்க போவதன் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு அமெரிக்காவுக்கு வருமானம் வருது. அப்போ வருமானம் வர்றதுனால அதுக்கு ஒன்றும் சீலிங் கிடையாது. அப்போ அதுக்கு தடையே இல்லை. பல்கலைக்கழகங்கள் பல லட்சக்கணக்கானவர்களை மாணவர்களாக அங்கே இழுத்து கொள்ளுகிறார்கள். சரி, படித்து முடித்து டிகிரி வாங்கிட்டாங்க. டிகிரி வாங்கிட்டாக்க ஒரு விதி என்ன அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை தேடிக்கணும். இதெல்லாம் தனுல் தாக்கூர் விளக்கி சொல்கிறது, நான் சொல்கிறது இல்லை. 6 மாதத்துக்குள்ளே வேலை தேடிக்கணும்.
வேலை தேட முடியலன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அந்த ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான் இந்தியாவுக்கு. இப்போ 6 மாதம் உள்ள வேலைக்கு இப்போ நம்ம ஊர்லேயே கேரண்டி இருக்காங்க. காலேஜ் படித்து முடிச்சுட்டு 6 மாதம் உள்ள ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு இங்கேயே கிடைக்காது. மொழி தெரியாத ஊர் தெரியாத ஊரில் 6 மாதத்தில் எப்படி வேலை வாங்குறது? அதுக்கு கன்சல்டன்சி நிறுவனங்கள் அப்படின்னு இந்திய கன்சல்டன்சி நிறுவனங்கள் ஏற்கனவே போய் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க அது மாதிரி கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அந்த நீங்கள் படித்து முடித்த உடனே அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. நம்ம கூப்பிட்றாங்கல்ல, பேங்க்கில் லோன் வேணுமான்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாணவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு நாடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்து முடித்த உடனே உங்களுக்கு வேலை வேணுமா அப்படின்னு தேடி கேட்குறது. அந்த கன்சல்டன்சிக்கு போய் அவங்களுக்கு பணம் கட்டணும். பணம் கட்டினா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலம் பணியாற்றியது போல் ஒரு வேலையும் கொடுத்து, குறிப்பிட்ட காலம் பணியாற்றியது போல் ஒரு ஃபேக்கான ரெஸ்யூமே அவங்களே தயார் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே தயார் பண்ணி கொடுத்து அதை வைத்து கொண்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குல்ல, தொழில் நிறுவனங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, சாதாரண நிறுவனம் இல்லை, ஃபார்ச்சூன் 500 நிறுவனமே, அப்படி நிறுவனத்திலேயே உங்களை வந்து இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. பெரும்பாலும் அங்கே இன்டர்வியூ வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூ. அந்த ஆன்லைன் இன்டர்வியூ எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் கால் ஃபார்வேர்டு போட்டுருவீங்க. அந்த ஆன்லைன் இன்டர்வியூவை வேற ஒருத்தர் அட்டன் பண்ணுவார். இது நம்ம ஊர் வியாபம் ஸ்கேம் மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதே தான் வியாபம் ஸ்கேமில் எப்படி இந்த மாதிரி தேர்வுகளை வந்து வேற ஆளை வச்சு எழுத வச்சு, அது உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் நடந்தது. அதுபோல் இவர்கள் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க. வேலை வாங்கி கொடுத்த பிறகு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்பவே முடியல. அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, இது மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. வேலை வாங்கி கொடுத்த பிறகு நீங்களோ பொய் சொல்லி ஒருத்தன் அட்டன் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு கம்பெனிக்கு வேலை தெரியும்னு சொல்லி போயிட்டீங்க. அங்கே போய் சிக்கலானா என்ன செய்கிறது? உங்களுக்கு லைவாக சப்போர்ட் சிஸ்டம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி பதில் சொல்லணும், எப்படி சமாளிக்கணும், அதுக்கு ஒரு கட்டணம். இப்படி வந்து இந்த கன்சல்டன்சி நிறுவனங்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஊழல் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் மாட்டிக்கிட்டு, ஒரு 100க்கு 10 பேர் இதில் சிக்கிக்கிட்டு வெளியே தூக்கி எறியப்படுவார்கள். மிச்சம் பேர் உழுந்து எழுந்திரிச்சு புரண்டு இந்த ஏமாற்று வேலையில் தானாக தேர்ச்சி அடைவார்கள்னு சொல்கிறாரு. இப்படி தான் வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க. இப்போ ஒரு கேள்வி எழுது, ஏங்க இப்போ அமெரிக்காவுக்கு போய் இவ்வளவு இந்தியர்கள் போயிருக்கிறாங்களே, மொத்த பயலும் இப்படி ஃப்ராடுன்றீங்களா? அப்போ யாருமே இதில் அவங்க சொல்கிற மாதிரி இந்த அதி உயர் திறமை வாய்ந்தவர்களே கிடையாதா யாரும் அப்படின்னு சொன்னால், அவர் தனுல் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, ஒரு 20% 25% அவங்க தான் தேர்வாங்க. மிச்சம் 70-75% எல்லாரும் கிரிமினல் நான் சொல்லலை, அவங்கள கிரிமினலாக ஆக்குகிறார்கள். இந்த கன்சல்டன்சி நிறுவனங்கள் இப்படி, அதாவது இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்துறது, இந்தியான்னா காரி துப்புற மாதிரி பண்ணுறது, ஒரு பச்சை அயோக்கியத்தனம், ஏமாற்று பித்தலாட்ட வேலை அங்கே தொடர்ந்து நடைபெறுகிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் இது நடக்குது என்று அவர் சொல்கிறார். இதில் அவர் நேர்மையாக ஒன்று சொல்கிறாரு, இதில் நானும் ஒரு ஆள் தான்றார். நானும் ஒரு ஆள்னா என்ன, நானும் இப்படி தான் வந்தேன். இப்போ இது ஏங்க இவ்வளவு தனுல் தாக்கூர் இப்படிலாம் சொல்கிறாரு, இது உண்மையாக இருக்குமா? கீழே இப்போ 2 நாளில் ஒரு கீழே அதில் கமெண்ட் ஒரு 300-400 வந்துருக்குது பார்த்தேன். 300-400ல் மிகையாக நான் சொல்லலை, ஒரு 400ல் 370 கமெண்ட்டு உண்மை 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 இதான் நடக்குது அப்படின்னு கீழே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதில் இன்னும் கதையாக சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பல பேர் பிளாகு வேறு லிங்க் எல்லாம் கொடுத்து, இதுதானா, இதோட இன்னும் பெரிய மோசடியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் யாரும் வெளியே சொல்கிறது இல்லைன்னா, ஒரு வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, உள்ள ரூமில் அடி வாங்கிட்டு சத்தம் போடாத, கத்தாத, வெளியே சொல்லாத அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த உண்மையை வெளியே சொல்வது இந்தியர்களுக்கு கௌரவ குறைச்சல் என்று இவர்கள் சொல்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 என்ன? பார்ட் 2 இப்போ நான் ட்ரம்ப்போட ப்ரொக்ளமேஷனில் படித்தேன் இல்லையா, அந்த விஷயம். அதாவது அமெரிக்கர்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்துல இவங்களை நியமிக்கிறது.
இப்போது நீங்கள் ஆள் பத்தில் திறமைசாலிகள் வேணும் அப்படின்னா ஒரு 50 அமெரிக்கர்கள் வேலை பார்க்குறாங்க, இவங்க ஒரு 20 பேரை வெளியே இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. அவங்கள வெளியே அனுப்பிட்டு இது எத்தனை நாளாக நடக்குது? தனுல் தாக்கூர் சொல்கிறாரு, 2003 ஒரு அமெரிக்க வங்கியில் வேலை பார்த்த கெவின் ஃப்ளானகான் என்ற ஒரு ஊழியர், அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு அனுப்பும்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த இப்படி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு ட்ரைனிங் கொடுத்து உன் சீட்டில் உட்கார வச்சுட்டு நீ வெளியே போ, கையெழுத்து போடு, வெளியே சொல்லக்கூடாது, ஸோ இதெல்லாம் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு நேராக போய் அவர் பார்க்கிங் லாட் வெளியே வண்டி நிறுத்துகிற இடத்துக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு அங்கேயே சூசைட் பண்ணிக்கிறார். இது 2003. அதுக்கு பிறகு நான் தேடி பார்த்தேன், 2015 நியூயார்க் டைம்ஸில் ரிப்போர்ட். டிஸ்னி லேண்ட் இருக்குது இல்லையா, டிஸ்னி லேண்டுன்றது என்ன, நம்ம ஊரில் இருக்குது இல்லை, அது மாதிரி தானே நிறையா தீம் பார்க் மாதிரி உள்ளது. அங்கே என்ன வேலை, ஹைடெக் வேலை இருக்குது, உங்களுக்கு தெரியும் என்ன வேலை இருக்கும்னு, வர்றவங்களுக்கு சீட்டு கிழிக்கிற வேலை தான் அது. அப்போ அந்த மாதிரி வேலை, அதில் கணினியில் வேலை பார்க்குறவங்க, பல இதில் வேலை பார்க்குறவங்க, அதில் ஒரு 300-400 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக இந்தியர்களை கொண்டு வந்து இறக்கிட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இந்த கதை வந்து நியூயார்க் டைம்ஸில் வெளியிட்டு மறுநாளே அதுக்கு வந்து 2800 வாசகர் கடிதம் வருது மறுநாள். அதையும் ஒரு நியூஸாக நியூயார்க் டைம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுது. அதை சொல்லிவிட்டு இப்படி பல நிறுவனங்களில் ஒரு நீண்ட பட்டியல் போடுறாங்க, இப்படி ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது அப்படின்னு தொகுத்து எழுதுகிறாங்க. இது அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஐடியில் மட்டும் நடக்கலை, பல துறைகளில் நடக்குது. தனுல் தாக்கூர் இதை ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தையில் சொல்கிறார், அது ரொம்ப முக்கியம். சிலிக்கான் ஜெயண்ட்ஸ் சேஞ்ச் த லா, இந்தியன் பாடி ஷாப்ஸ் அப்யூஸ் த லா. சிலிக்கான் ஜெயண்ட்ஸ்னால் யார்? மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள், யார்? கூகுள், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி நிறுவனங்கள் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளை விலக்கி வாங்கி சட்டத்தை திருத்துகிறார்கள். இந்தியன் பாடி ஷாப்ஸ் அப்யூஸ் த லா. பாடி ஷாப்னா என்ன? ஷாப்பிங்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷாப்பிங்னா என்ன? கடைக்கு போகிறது. ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், துணி வாங்கணும், ஏதோ ஒரு மிக்சி வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 10 கடையில் விசாரித்து எங்கே மலிவாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குவீங்க. பாடி ஷாப்னா அந்த மாதிரி உடல்களில் இருந்து ஷாப்பிங் பண்ணுறதுன்னா என்ன? குறைந்த கூலிக்கு ரத்தத்தை உறிஞ்சிருது, அதுக்கு பேர் தான் பாடி ஷாப்பிங். அந்த இந்தியன் பாடி ஷாப்ஸ்ன்றது யார்? டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போது மற்ற நிறுவனங்களை விட அங்கே சம்பளம் அதிகம், நல்ல சம்பளம், உனக்கு ஏன் வைத்தறிச்சல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அல்ல இப்போ பிரச்சனை. அமெரிக்காவை விட சம்பளம் குறைவு, அமெரிக்கர்களை விட சம்பளம் குறைவு அப்படின்றது மிக முக்கியமானது. அவர்களை வெளியேற்றி விட்டு இவங்களை கொண்டு வராங்க. இவங்களுக்கு கொடுக்குற ஊதியத்தில் பாதிக்கு மேலே அந்த முதலாளிகள், நாராயணமூர்த்தியோ அல்லது யாரோ, அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கதை இவ்வளோ சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ ட்ரம்ப் இதை அறிவித்த உடனே இங்கே எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. மோகன்தாஸ் பாயின்னு ஒரு நல்லவர் இருக்கார். அவர் யாருன்னா இன்ஃபோசிஸில் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்தவர் தொடக்கத்திலிருந்து. அவர் பிஜேபி ஆதரவாளர். அவர் சொல்கிறார், இதெல்லாம் பொய், அப்படியெல்லாம் கிடையாது. அமெரிக்கர்களுக்கு இணையான சம்பளம் தான் இந்தியர்களுக்கு வந்து கொடுக்குறோம். அடுத்தது இங்கே நம்முடைய நாஸ்காம்னு இங்கே இருக்குது, அதனுடைய தலைவர் ராஜேஷ் நம்பியார், அவரை வந்து கரண்ட் அஃபேர் பேட்டி எடுக்கிறார். அதெல்லாங்க இப்போ நம்ம வந்து H1B விசாவே குறைச்சிட்டோம். மொத்தம் முன்னெல்லாம் இருந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. இப்போ 30% கொண்டாந்துட்டோம். 30% கொண்டாந்துட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 24 என்ன டேட்டான்னு ஹிந்து பத்திரிகை வெளியிட்டிருக்குது. முதல் இடத்துல இருக்கிறது டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, இந்த நிறுவனங்கள் தான். ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் பின்னால் தான் இருக்குது. அதுவே போன வருஷம் 8000 பேர் 7000 பேர் இப்படி இது பண்ணியிருக்காங்க. அது 30%னா அப்போ நீங்கள் அதுக்கு முன்னால் எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது வந்து அவர் சொல்கிறது. அப்போது திறமை அடிப்படையில் தான் இவங்க சொல்வது பாடி ஷாப்பிங் இல்லை என்பது பொய் அப்படின்றத 21ஆம் தேதி ஹிந்து பேப்பர் அதை தெளிவாக போட்டிருக்கிறாங்க. 21ஆம் தேதி ஹிந்து பேப்பரில் ஒரு செய்தி வெளிவந்துருக்குது. ஹிந்து வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து H1B விசாவில் அமெரிக்காவுக்குள்ளே வேலை பார்ப்பதற்கு வரக்கூடிய ஊழியர்கள், அது வந்து அமெரிக்க கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி இந்திய நிறுவனங்களாக இருக்கட்டும்,
இந்த நிறுவனங்களில் அமெரிக்காவில் பணியாற்றுவதற்கு H1B விசாவில் வரக்கூடிய ஊழியர்கள், அதில் எந்த நாட்டு ஊழியர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, எந்த நாட்டு ஊழியர்கள் ஆக குறைவாக சம்பளம் வாங்குறாங்க? அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலியா, கடைசி இடத்துல இருக்கிறது நேபாள். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? 21. நம்மளை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிற இடத்துல துருக்கி இருக்குது, வியட்நாம் இருக்குது, கொலம்பியா இருக்குது, நைஜீரியா இருக்குது, வெக்கக்கேடு பங்களாதேஷ் இருக்குது. நமக்கு கீழே யார் இருக்கிறாங்க? நமக்கு கீழே பாகிஸ்தான் இருக்குது, நேபாள் இருக்குது. இதுதான் நம்ம கதி. அப்போது நம்ம வாங்கக்கூடிய ஊதியம் என்பது அவ்வளோதான். இப்போ இந்த விவாத பொருள் என்ன அப்படின்னு ட்ரம்ப் போட்டார, $1,00,000 கட்டிட்டு ஆள் எடுத்துக்க அப்படின்னும் போது இவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா, இந்த $1,00,000 ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு ஊதியம், அதையே நாங்கள் கொடுத்தா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் 60% பேர் அப்படி வாங்குவதில்லை. $70,000 கீழே தான் வாங்குறாங்க என்பது ஹிந்து நாளேடு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல். இப்போ இவ்வளோ விவரங்கள்லாம் சொல்லி நான் மையமாக சொல்ல வருகின்ற விஷயம், இந்த நம்ம ஐடியில் அப்பா டக்கரு அப்படி அது சில பேர் இருக்கலாம், எல்லா நாடுகள்லையும் அந்த மாதிரி திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தொழில் நிறுவனங்கள் ஏதோ பயங்கரமாக எதையோ கண்டுபிடிச்செல்லாம் சாதிக்கவில்லை. மாறாக இப்போ நம்ம குளத்து வேலைக்கு கூட்டின்னு வராங்கல்ல, கான்ட்ராக்டாக கூலிக்கு பேசி பீகார்காரன் ஜார்க்கண்டுக்காரனை கூப்பிட்டு நம்ம ஊர் மேஸ்திரிகள் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த வேலையை ஐடி துறையில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இவங்கெல்லாம் சமாளித்து பேசலாம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுங்கிற பத்திரிகை தான் இந்திய ஆளும் வர்க்கம், முதலாளி வர்க்கத்துக்கு ஒரு நம்பகமான தரமான பத்திரிகைன்னு எடுத்துக்கலாம். அவங்க ட்ரம்ப் இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த தலையங்கத்தில் ஒரு வரியை மட்டும் படிக்கிறேன். த பொலிட்டிக்கல் கிளைமேட் இன் யூஎஸ் ஹஸ் சேஞ்ச். அமெரிக்காவின் அரசியல் தட்பவெப்பம் மாறிவிட்டது. ஃபார் இந்தியன் ஃபர்ம்ஸ் வேஜ் ஆர்பிட்ரேஜ் is no longer a tenable basis for an entire business plan. இந்திய தொழில் நிறுவனங்கள் தொழில் நடத்துவதற்கு வேஜ் ஆர்பிட்ரேஜ் என்பது ஒரு அடிப்படையாக இருக்க முடியாது. இது என்ன வேஜ் ஆர்பிட்ரேஜ்? பயங்கரமான சிக்கலான வார்த்தை மாதிரி இருக்குது. கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு. அதாவது எங்கே மலிவான கூலிக்கு ஆள் கிடைக்குதோ அவங்கள வச்சு தரமாக வேலை வாங்குவது எப்படி அப்படின்றதுக்கு பேர் தான் வேஜ் ஆர்பிட்ரேஜ். இதுதான் இந்திய ஐடி தொழில் நிறுவனங்களுடைய திறமை அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். அப்போது இதுக்கு மேலே இதுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்போ பாடி ஷாப் அப்படின்றது தான் நாராயணமூர்த்தியும் இவர்களும் நடத்துவது. இப்போது இன்ஃபோசிஸ்ஸு ஒன்றை சுரண்டான். பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க தொழிலாளியே ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான். இது அவங்க ரொம்ப நாளாக அமெரிக்கா பண்ணிட்டு இருக்குது. அவனுக்கு ஈவு இறக்கம் தயவுதாட்சன் எல்லாம் கிடையாது. அங்கே கடையை மூடிட்டு சீனாவுக்கு போவான், சீனாவோட பங்களாதேஷில் சீப்னா இங்கே வருவான், அதை விட இந்தியாவில் சீப்னா இங்கே வருவான். அதுபோல் இந்திய தொழிலாளிகளை அங்கே எடுத்துக்கிறான். அப்போது இந்திய தொழிலாளிகள்ன்றவங்க என்ன செய்யணும்? சுரண்டப்படுகின்ற அமெரிக்க தொழிலாளிகளோடு சேர்ந்து நின்று போராடணும், கேள்வி எழுப்பணும் நியாயத்துக்கு. இப்போது குறைந்த கூலிக்கு நான் போய் அங்கே வேலை பார்க்குறது சரி அப்படி. இப்போ இந்த ட்ரம்ப் இதை அறிவித்த உடனே இங்கே சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் இஎம்ஐ கட்டணும், எங்கள் வீடு மார்ட்கேஜ் பண்ணியிருக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் அங்கே படிக்குது, எங்கள் கதி என்ன? நீ சொல்கிற இந்த எல்லா பிரச்சனையும் அமெரிக்க தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்புனிய, அவனுக்கு இருக்காது? அவனுக்கு பிள்ளை படிக்காதா? அவன் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்காதா? அவன் மார்ட்கேஜ் இருக்காதா? இதெல்லாம் அவர்கள் சொல்லி கலங்குகிறார்களே, அதை பற்றி என்ன யோசிச்சு? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வட இந்திய தொழிலாளிகள் நிறைய பேர் வராங்க. அவங்க பல வேலை, இப்போ நம்ம மெட்ரோவில் வேலை பார்க்குறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க, டீ கடையில் வேலை பார்க்குறாங்க, சலூனில் வேலை பார்க்குறாங்க. இது யாரும் நம்ம தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனையாக இல்லை. ஏன் பிரச்சனையாக இல்லை? ஏனென்றால் நம்ம யாரும் அந்த வேலைக்கு இங்கே போட்டி போடலை. அதனால் சரி அவங்க பண்ணிட்டு போட்டோமே நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாருங்கள், ஹூண்டாயில் சாம்சங்கில் இப்போ போராட்டம் நடத்தினாங்க தொழிலாளிகள். அதுக்கு பதிலாக நான் பீகார்லேருந்து ஒரு 1000 பேரை கொண்டாந்து நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சாம்சங் நிறுவனம் கொண்டு வந்திருந்தால் நம்ம சும்மா இருப்போமா அதை பார்த்து கொண்டு?
அல்லது டைடல் பார்க்கில் வேலை பார்க்குறாங்களே, பீகாரில் இப்போ கல்வி அறிவு இல்லை அதெல்லாம் சொல்கிறோம். வடக்கேருந்து ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் இந்த மாதிரி இப்போது டைடல் பார்க்கில் கொண்டு வந்து அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே அமெரிக்க தொழிலாளிகளுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து தனுல் தாக்கூர் வார்த்தையில் சொன்னால், இது இங்கிலீஷ்லையும் சொல்லி தமிழ்லையும் சொல்கிறேன், H1B is not a India success story. It is a elite Savarna scam. H1B என்பது ஐடி துறையில் இந்தியாவினுடைய ஒரு வெற்றி கதை அல்ல. இது இந்திய ஆதிக்க சாதி மேட்டுக்குடியினர் நடத்தி வருகின்ற ஒரு ஊழல். இதுதான் அவர் சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரும், எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பானா, ஏன் அவங்க மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இது அவர் சொல்கிறது சவர்ணா, மேலே இருக்கிற 3 வர்ணம். இது வடநாட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் அதை சொல்கிறதில்ல. பார்ப்பன, சத்திரிய, வைசிய சாதியினர், இந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் பார்ப்பன, பனியா, தாக்கூர், இந்த மாதிரி சத்திரிய சாதியை சேர்ந்தவர்கள். இவங்க தான் அங்கே மெஜாரிட்டியாக போயிருக்கிறாங்க. அமெரிக்காவிலும் கூட ஓபிசி எஸ்சி தரப்பிலிருந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி துறையில் வேலைக்கு போயிருக்கிறவங்க பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலத்திலிருந்து, அதிலும் ஆக பெரும்பாலும் தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரிவு மக்களுக்கு உயர்கல்வி என்பது இங்கே தான் கிடச்சிருக்குது. இதை பற்றி ஒரு சர்வே, இந்தியன் ஆட்டிடியூடை பற்றி ஒரு சர்வே கார்னஜி இன்ஸ்டியூட் வந்து எடுத்துருக்கிறாங்க. அதை பிரிண்ட் என்ற இணையதெல்லாம் எடுத்து பிரசுரிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு 1200 அமெரிக்கர்கள்ட்ட சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் 80% நாங்கள் அப்பர் காஸ்ட் என்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க என்று அந்த சர்வே வந்து சொல்லுது, இந்த சாம்பிள் சர்வே. அதனால் இந்த சர்வேயெல்லாம் இல்லை, அதை நம்ம பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ ஆக பெரும்பான்மையினர் அவங்க தான். அதுக்கு இன்னும் பெரிய நிரூபணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் மோடி மோடின்னு கத்துறாங்கல்ல, இவர் போய் அங்கே அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னார். இப்போது 2022 அங்கே போயிட்டு H1B விசா பற்றி கவலைப்படாதீங்க, ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், பெங்களூரில் கான்சுலேட் திறக்கிறேன், அகமதாபாத்தில் அமெரிக்கன் கான்சுலேட் திறக்கிறேன், பயங்கரமான கைதட்டல் அதுக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்படி அங்கே போய் பேசுகிறார்கள். இந்த சங்கி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு அங்கேருந்து பணம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்கின்ற ஓபிசி எஸ்சி ஊழியர்கள், இந்த மாதிரி பார்ப்பன ஆதிக்க சாதி இங்கேருந்து போனாங்க இல்லையா, ஏற்கனவே போயிட்டாங்க அவங்க முதல்ல. அவங்க வந்து அதிகாரிகளாக இருக்கிறாங்க, ஹெச்ஆராக இருக்கிறாங்க. அவங்க ஜாதி ரீதியாக இவங்களை இழிவுபடுத்துகிறாங்க. இங்கே நம்ம ஐஐடியில் நடக்கிற மாதிரி அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நடக்கிற மாதிரி அங்கே நடக்குது. அப்போ அதற்கு எதிராக குரல் எழுப்பி ஈக்குவாலிட்டி லேப் போன்ற அமைப்புகள் அல்லது ஷாமா சாவந்த் என்று இங்கேருந்து போன சோஷலிஸ்ட் செயல் வீரர்கள் இவங்க கேஸ் போட்டு சாதி பாராட்டுவது குற்றம்னு சில இடங்களில் அதை சட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதற்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. ஜாதியா, அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் பேசுவது என்றால் இந்த பார்ப்பன ஆதிக்க சாதியினர். அங்கே போய் கோயில் கட்டுறாங்க, அங்கே போய் நவராத்திரி டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் அங்கே விநாயகர் ஊர்வலம் நடத்தி டான்ஸ் ஆடுறாங்க, தீபாவளி. இப்போ அதை பற்றி ஒரு விரிவான ரிப்போர்ட் வந்திருக்குது. பிரிண்ட் என்ற இணைய இதழில் இதை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்குது. குறிப்பாக நீங்கள் லண்டனில் பார்த்துருப்பீங்க, 1,00,000 பேர் ஆன்டி இம்மிக்ரண்ட் ரேலி அப்படின்னு நடந்திருக்குது. அதாவது வெளிநாட்டிலேருந்து இது மாதிரி குடியேறக்கூடாது, அகதிகளுக்கு இடம் கிடையாது, வேலை பார்க்க வரவங்களுக்கு இடம் கிடையாது, வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலி வந்து நடந்திருக்குது. இது வந்து ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் அதிகரித்து வருவதற்கான காரணம் என்ன? அங்கே இருக்கிற வேலையின்மை, நெருக்கடி அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, அங்கே இதை பற்றி இந்தியர்களே அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னே அங்கே குடியேறிய இந்தியர்களை காட்டிலும் இப்போ வரக்கூடிய இந்தியர்கள் தான் ஏழ்ரை இழுத்து விடுறாங்க. என்ன ஏழ்ரை இழுத்து விடுறாங்கன்னா, இந்த மாதிரி நவராத்திரிக்கு டான்ஸ் ஆடுறாங்க, விநாயகர் ஊர்வலம் போகிறேன்றானுங்க, தீபாவளி இது பண்ணுறேன்றானுங்க. இறைச்சலாக, அதாவது அந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய என்ன ஒரு சமூக வாழ்க்கை இருக்கு இல்லையா, சிவிக் சென்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே ஒன்று, அதற்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது பாருங்கள், ஒரு என்டைட்டில்டு அப்ரோச், அரகண்ட் அப்ரோச், ஃப்ளாண்டிங், பிராகிங். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது இப்போ வடநாட்டை சேர்ந்த ஆதிக்க சாதியினருடைய குணாதிசயங்கள். ஒரு தெனாவட்டு, திமிரு, தனக்கு தான் இந்த நாடு அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை. இதெல்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி வருவது இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க.
அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் அதை புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, இந்த மோடி ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அவங்க உண்மையிலே நம்ம தான் விஸ்வகுருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் மாதிரி இருக்கிறானுங்க அவங்க. அங்கே போயிட்டு நம்ம தான், எங்களால் தான் கெத்து, பாண்டே சொல்கிறாருல்ல, இந்தியான்னா இப்போ தூக்கி விட்டு திருறாங்கன்னு, அப்படி பண்ணி அவங்க வந்து தொட்டு வம்பிழுத்து அடியை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க என்பது தான் வந்து உண்மை. சமீபத்தில் அமெரிக்காவில் சார்லி கிர்க் அப்படின்னு ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த கிர்க்குன்றது உண்மையிலே ஒரு கிறுக்கு தான் வச்சுக்கோங்க. அது ஒரு வலதுசாரி கிறுக்கு. நம்ம ஊரில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அவர் வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் கொள்கையை பேசக்கூடியவர். அந்த நபர் இதை வெளிநாடு இது மாதிரி இம்மிக்ரெண்ட்டை வெளியேற்ற வேண்டும், கிறிஸ்தவத்தை பாதுகாக்கணும், வெள்ளை மேலாதிக்கத்தை பாதுகாக்கணும், அமெரிக்கா நம்முடைய நாடு, எல்ஜிபிடிக்கு ரைட் எல்லாம் வந்து தடை செய்யணும், இந்த மாதிரி எல்லா விதமான கருத்துக்களும் கொண்ட ஒரு நபர், ஒரு பிரச்சாரகர். அவரை வந்து ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் சுட்டு கொண்டுட்டாங்க. யாராவது சுட்டார். அது வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை. அவருக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு கூட்டம் நடக்குது அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு. அதில் வந்து ட்ரம்ப் எல்லாம் போய் பங்கேற்று கொண்டிருக்கிறார், பங்கேற்று பேசியிருக்கிறார். அந்த சார்லி கிர்க் கொல்லப்படுவதற்கு சில நாட்கள் முன்னால் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட்னா, இந்தியர்களை இனிமேலும் உள்ளே விடக்கூடாது. இன்னொன்று அவர் பேசுகிறதுல முக்கியமான ஒரு கருத்து, யூ cannot have liberty if you do not have a Christian population. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடாக இருக்கும் வரையில்தான் இங்கே சுதந்திரம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாரு? முஸ்லீமோ இந்துவோ எவனும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுலேருந்து தான் அவர் பேசுகிறது. இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுது? இந்தியா இந்து நாடாக இருந்தால் தான் இங்கே ஜனநாயகம் இருக்குன்னு பேசுகிறாங்க இல்லையா? அதனுடைய அமெரிக்கன் வெர்ஷன் தான் கிர்க். அந்த இரங்கல் கூட்டத்தில் அவரை வந்து இன்னொரு ஜீசஸ் கிரைஸ்ட்னே பேசியிருக்கிறாங்க. ஒயிட் ஹவுஸினுடைய அட்வைசர் ஸ்டீஃபன் மில்லர் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, யூ ஹாவ் நோ ஐடியா த டிராகன் யூ ஹாவ் அவேக்கன்ட். புலியை இடறிட்டீங்கடா, இதனுடைய விளைவை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒயிட் ஹவுஸ் அட்வைசர் பேசுகிறது. நிலைமை எவ்வளோ ஆபத்தாக போயிருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஒபாமா சொல்லியிருக்காரு, அமெரிக்கா இதுவரை சந்திக்காத ஒரு அபாயகரமான அரசியல் நெருக்கடியை சந்திக்க இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் ஒபாமா. இந்த இந்தியர்களுடைய பெருமை பேசக்கூடிய அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களில் ஆக பெரும்பான்மையினர் தங்களை வெள்ளையர்களோடு தான் அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொலை செய்யப்பட்ட போது நடைபெற்ற அந்த போராட்டங்கள், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டத்தில் இவங்க பெரிய அளவுக்கு பங்கேற்கலை. அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டத்திலேயே அதற்கு எதிராக இராணுவத்தை ஏவ வேண்டும் என்று சொன்னவர் ட்ரம்ப்பு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்புக்கு போயிட்டு அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்றதெல்லாம் இவங்க ட்ரம்ப்புக்கு வேலை பார்த்தாங்க. அந்த போராட்டம் நடைபெறும்போது கையில் பைபிளை வச்சுக்கிட்டு போய் நின்னார் ட்ரம்ப்பு. அப்போ ட்ரம்ப் யார் என்பது தெரிந்து தான் இவர்களை ஆதரித்தார்கள். இன்றைக்கி அது திருக்கவால் அடி போல் திருப்பி கொண்டு இவர்களை அடிக்கிறது. இப்போ இந்த சூழலை பற்றி கரண் தப்பார் வந்து சசி தரூர் ஒரு பேட்டி கண்டிருக்கார். அந்த சசி தரூர் எப்படி ஆளுனா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரன்னு வச்சுக்கலாம் நம்ம. சசி தரூர் பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு, இவ்வளவு அநியாயம் பண்ணுறாரு ட்ரம்ப்பு, இப்படியெல்லாம் நடக்குதே, இதை பற்றி அமெரிக்காவில் குடியேறிய முதல் தலைமுறை இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, இதுவரை இப்படி ஒரு பயம் எங்களுக்கு வந்ததில்லைன்னு அவர்கள் சொன்னார்கள், அது நியாயமான காரணம் என்று சொல்லுகிறார் சசி தரூர். அப்போ இதுக்கு பொருள் என்ன? இந்த வெளிநாட்டில் குடியேறிய இந்தியர்கள் வெறித்தனமாக மோடியை ஆதரிக்கிறாங்களே, எவ்வளோ வெறின்னு கேட்டால், சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் அமெரிக்காவில் குடியேறிய ஒரு நான் பிராமின். அவர் ஒன்று சொன்னார், டிஎம் கிருஷ்ணா ப்ரோக்ராம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம், கச்சேரி. அப்போ தான் நம்ம ஊரில் இந்த மியூசிக் அகாடமியில் அவருக்கு பட்டம் கொடுத்ததற்கு எதிராக இங்கே பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவர் அமெரிக்காவில் பாடுறதுக்கு வந்து போகிறார். கர்நாடக சங்கீதம் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் விரும்பி கேட்கக்கூடியவர்கள். யாருமே டிஎம் கிருஷ்ணா கச்சேரிக்கு போகக்கூடாதுன்னு பாய்காட், ஒரு என்ன சமூக கட்டுப்பாடு, ஜாதி கட்டுப்பாடு மாதிரி போட்டு யாருமே வரலையாம். இவங்க கர்நாடக சங்கீதம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ, டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஒரு சாலிடாரிட்டி என்று சொல்லி நான் பிராமின்ஸ் மத்தியில் இவங்க அணி திரட்டி அந்த கச்சேரிக்கு வந்து ஆள் திரட்டணும் என்று அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ இது எந்த அளவுக்கு ஜாதி வெறி இருக்குது இவங்கள்ட்ட. அப்போ இப்படி தங்களை வெள்ளையர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு
கருப்பின மக்களுக்கு எதிராக பார்ப்பவர்கள், சாதிய கண்ணோட்டம் உள்ளவர்கள், இந்த மாதிரி உள்ள நபர்கள் இன்னைக்கு அவங்கள இம்மிக்ரண்ட், இது கிறிஸ்தவ நாடு அப்படின்னு பேசுகிறத எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. இது என்ன, மோடி ஆதரிச்சிங்களே, இன்னைக்கு இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்களை, இந்த நாட்டு குடிமக்களை, அந்நியர்கள், பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, குஸ்பெட்டியா, அதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வரேன் என்று சொல்லி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அதை ஆதரிக்கிறீங்க. என்ஆர்சியை அங்கே உட்காந்துக்கிட்டு ஆதரிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவில் குஸ்பேட்டியா, சட்டவிரோத வந்தேரிகள், வெளியே போனோம், அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இந்தியாவுக்கு ஏதோ ஒரு சலுகை பெற்ற இடம் இருக்கிறது என்ற மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்ப் தான் இன்னைக்கு பேசியிருக்காரு, இந்தியா மட்டும் இல்லை சீனாவும் இறக்குமதி பண்ணுது, இவங்க தான் உக்ரைன் போருக்கு காரணம், நான் தான் உலக சமாதானத்துக்கு வேலை பார்க்குறேன், அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, இன்னும் கூட நான் 50% டாரிஃப் போட்டது பத்தாது, ஐரோப்பாவும் இந்தியாவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, இப்போ ஏற்கனவே குடியேறிய இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இங்கே ரியல் எஸ்டேட்டு, வீடு வாங்கி போடுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து பணம் அனுப்புனாக்க ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் போடணும் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் அங்கே H1B விசா கொடுக்கலன்னா என்ன, பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், இங்கேருந்து நம்ம சர்வீஸ் அனுப்புவோம், ITES என்று இந்தியா இப்போ சென்னையிலே நிறைய தொழில் நிறுவனங்கள் தொடங்கியிருக்கிறாங்க, அதுக்கு 25% வரி போடணும் என்று பேசியிருக்கிறார்கள். அது இல்லாமல் TCS, விப்ரோ, காக்னிசன்ட்டு இவங்களுக்கு எதிராக US ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம மோடியுடைய நண்பர் அதானி இருக்கிறாரு, அவர் ஈரானில் சபஹார் அப்படின்னு ஒரு போர்ட், துறைமுகம், அதை அமைக்கிறது, ஈரான் மேலே அமெரிக்கா பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. இந்த சபஹார் போர்ட்டுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருந்தார் ட்ரம்ப், அந்த விதிவிலக்கை இப்போ நீக்கி விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தான் பெரும்பான்மை ஆயுதங்களை வாங்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 80, 70, 60, 50 கொண்டாந்துட்டாங்க. இருந்தால் அதையும் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், கேட்ஸான்னு பேர். அதை வைத்துக்கொண்டு இப்போ ரஷ்யாவிடமிருந்து S-400 மிசைல்ஸ் இவங்க வாங்குறாங்க. அதுக்கு அந்த ஆயுதமும் வாங்கக்கூடாது என்று இந்தியாவுக்கு எதிராக ஒரு தடை கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் அரசு அதற்கான காய்களை நகர்த்தி வருகிறது. அதனால் நீங்கள் மோடிக்கு ட்ரம்ப் ஃப்ரெண்டு அந்த கதையெல்லாம் ஓடாது, அது மோடிக்கே தெரிஞ்சிருக்குது. இப்போ எதை நோக்கி இது போகிறது, வணிக பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வராங்க. நான் முதல்ல சொன்னது மாதிரி குறிப்படியாக ஒன்றும் வரல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தானியங்கள், கோதுமையிலேருந்து சோளத்திலேருந்து எல்லாத்தையும் வாங்கணும், இறக்குமதி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பால் பண்ணை பொருள்கள், அதை இறக்குமதி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் நீ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அணு உலைகள் அதெல்லாம் இவங்க ஏற்கனவே வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் டாலர் மேலாண்மையை நிலைநிறுத்துவதை சவால் விடுகின்ற பிரிக்ஸில் இருக்கக்கூடாது, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக நீ இருக்கக்கூடாது போன்ற நிர்பந்தங்களை அமெரிக்கா கொடுக்கிறது. இப்போ மோடி என்ன செய்வார், அவர் பெரிய கெத்து. இப்போ போய் அவர் சீனாவுக்கு போனார், புட்டினோட காரில் போனார், ஜி ஜின்பிங்கோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான், ட்ரம்ப் பயந்தார், ஒன்று கடிச்சிட்டாரு, இப்படியெல்லாம் சீனை போட்டு பேசினாங்க. ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன என்றால், அமெரிக்காவிடம் மோடி சரணடைந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அப்படி அமெரிக்காவின் அடிமையாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாரிஃப் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ பயப்படுறதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு, டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு விழுந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதை காப்பாற்றுவது எது அப்படின்னு பார்க்கணும். சில டேட்டா சொல்கிறேன். முக்கியமாக சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா சம்பாதிக்கிறது 2024 டேட்டா இப்போ நான் சொல்கிறது. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் $109.4 பில்லியன். குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், இந்த மாதிரி ITES, இங்கேருந்து சேவையை அமெரிக்காவுக்கு செய்து அதில் கிடைக்கின்ற அந்நிய செலாவணி வருவாய் $64.6 பில்லியன். அமெரிக்காவிலிருந்து வர ரெமிட்டன்ஸ் $32 பில்லியன். பொருள் ஏற்றுமதி, அது துணியாக இருக்கட்டும், செயற்கை வைரமாக இருக்கட்டும், தோல் பொருளாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் பொருளாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இப்படி பொருள்கள்
அதில் மொத்தமாக கிடைக்கக்கூடியது 80, அதாவது $79.44 பில்லியன். இப்போ எந்த பக்கம் தராசு தட்டு சாஞ்சிருக்குன்னு பாருங்கள். தராசு தட்டு விப்ரோ, ஐசிஎஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த ஐடி நிறுவனங்கள் முதலாளிகள், அதானி போன்ற முதலாளிகள். முக்கியமாக அதானி கடன் வாங்கியிருக்கிறது, பல முதலீடுகளுக்கு கடன் வாங்கியிருக்கிறது அமெரிக்க நிதி நிறுவனங்கள்கிட்ட. அது இல்லாமல் சோலார் ஸ்கேமில் அங்கே கேஸ் வேறு பெண்டிங் இருக்குது. இன்னும் நிறையா கதைகள் இருக்குது. அப்போது இந்த முதலாளிகளின் நலன், அவர்களுடைய அந்நிய செலாவணி வருவாய், அதை சார்ந்த தொழில், ஐடி ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பிஜேபி ஆதரவாளர்கள், அவங்களுடைய நலன், இந்த கிளாஸு, அவர் சொல்கிறார்ல தனுல் தாக்கூர், இந்த சவர்ணா எலீட் கிளாஸ், அந்த வர்க்கம், பெரும் முதலாளிகளும் இந்த சவர்ணா எலீட் கிளாஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் மோடி வேலை பார்க்க முடியும். இப்போ போயிட்டு பியூஷ் கோயலும் ஜெய்சங்கரும் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்ன முடிவு கூறுவாங்க? சோளம் வாங்கிக்கிறேன், டைரி மில்க் வாங்கிக்கிறேன், அணு ஆயுதம், அணு உலைகள் நமக்கே செய்ய முடியும்னாலும் உங்களை நான் வாங்கிக்கிறேன், ஆயுதம் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறேன், இன்னும் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் என்று அடிமை முறையில் கையெழுத்திடாமல் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீதர் வேம்பு கூப்பிட்றாரு, அதெல்லாம் பயப்படாதீங்க, வாங்க இங்கே இந்தியாவில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு இங்கே கூப்பிட்றாரு. ட்ரம்ப் அங்கே கூப்பிட்றாரு. H1B விசா வேணான்னு சொல்கிறாரு, அது தனி. இன்னொரு விசா ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் EB-5 விசான்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த பாட்சாவில் சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்கிற மாதிரி கோல்டன் கார்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு ட்ரம்ப். அதுக்கு பேர் ட்ரம்ப் கார்டுன்னே வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், $1 மில்லியன், $10 லட்சம், அதாவது ஒரு 9 கோடி ரூபா நீங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அமெரிக்காவினுடைய கிராமப்புறத்தில் 7 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, உங்கள் பொண்டாட்டிக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரெசிடென்ட் விசா நான் கொடுக்குறேன், இங்கே இருந்துக்கலாம், காலப்போக்கில் நீங்கள் அமெரிக்க குடிமகனாகவே மாறிடலாம். இந்த மாதிரி ஒன்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதுக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? 2024 மட்டும் இந்தியாவிலிருந்து 1428 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எங்கே போகிறதுக்கு? அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற. இது பற்றி டேட்டா இருக்குது. வருஷம் இது அதிகரித்து கொண்டே போகுது. இது வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணிட்டாங்க இங்கேருந்து போகிறது. இவங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். 10 கோடி, 20 கோடி, 50 கோடி சொத்து இருக்கிறவங்க. அப்படி சொத்து இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? இந்தியா வேண்டாம், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்றாங்க. அப்போ ஸ்ரீதர் வேம்பு சொல்லக்கூடிய ஆட்கள் அமெரிக்க குடிமகனாக ஆவார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு தொண்டாற்றப் போவது கிடையாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் பேசுவதனால ட்ரம்ப் அமெரிக்கன் ஒர்க்கிங் கிளாஸுக்காக இருக்கிறாரா? ஒர்க்கிங் கிளாஸுக்காக இருக்கிற மாதிரி சீனை போடுறார், அவ்வளோதான் உண்மை. அவர் என்ன செய்ய நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, தொழில் உற்பத்தி பூரா சீனாவுக்கு போயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டாங்க. நான் டாரிஃப் போட்டு மரியாதையை தொழிற்சாலைகள்லாம் அமெரிக்காவுக்கு வாங்க, நம்ம ஆளுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். அது நடக்காது. ஏன் நடக்காது? அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, அமெரிக்காவில் ஊதிய விகிதம் அதிகம், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை டாலர். இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு வச்சுங்க ஏதோ ஒரு பொருளை, அப்போது ஒரு டாலர் 88 ரூபா. இங்கே இப்போ ஒரு டாலர் 88 ரூபா அப்படின்னா ஒரு பொருள் $10 880 ரூபா. அப்போது ரூபாய்க்கு எதிரான டாலரின் மதிப்பு குறைவாக இருக்கணும். ஒரு டாலர் 60 ரூபா அப்படின்னு இருந்தாக்கா 60 ரூபா கொடுத்தா ஒரு டாலரை வாங்கலாம். $10 600 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட முடியும். இப்போ டாலர் மதிப்பை குறைக்க வேண்டும். டாலர் மதிப்பை குறைச்சாதான் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும். ஆனால் டாலர் மதிப்பை குறைத்தால் உலக முதலாளிகள், முதலீட்டு நிறுவனங்கள் டாலரில், அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டில் முதலீடு செய்ய மாட்டாங்க. டாலர் தான் உலக செலாவணியாக இருக்குது. டாலர் உலக செலாவணியாக இருப்பதை வைத்து கொண்டு தான் அமெரிக்கா உலக பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இது ஒரு விரிவான தலைப்பு. அது என்னன்னா, சும்மா டாலர் நோட் அடிச்சே அவங்க காலத்தை தள்ளிட்டு இருக்கிறாங்க. பேப்பர் சோல்ஜர்ஸ்னு ஒரு புக்கே இருக்குது இதை பற்றி. எப்படி உலகம் உற்பத்தி செய்யும், அமெரிக்கா நோட் அடிக்கும். ஏன்னா டாலர் உலக செலாவணியாக இருக்குது. அப்படி உலக செலாவணியாக டாலரை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு சவாலாக
சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் செயல்படுகின்றன என்ற காரணத்தினால தான் பிரிக்ஸுக்கு எதிராக பேசுகிறாரு ட்ரம்ப். இப்போ உலக செலாவணியாக அமெரிக்க டாலரில் முன்னெல்லாம் 100% முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது 60% குறைஞ்சிருச்சு. டாலருக்கு எதிராக மாற்று நாணயத்தை உருவாக்கும் முயற்சியில் சீனா ரஷ்யா அப்படி டாலருக்கு சவால் விடும் எண்ணமெல்லாம் எனக்கு இல்லைன்னு கையை தூக்கி சரணடைஞ்சிட்டாரு மோடி. அதனால் அமெரிக்கா என்பது மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு கப்பல், ஒரு டிக்ளைனிங் எம்பையர். அது இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு அந்த மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலை பிடிச்சி கரையேறலாம் என்று மோடி முயற்சிக்கிறார். ஒரு பக்கம் ஆத்ம நிர்பார்னு பேசுகிறாரு, சுயசார்புன்றது. சுயசார்புன்னு பேசிக்கொண்டே அமெரிக்க சார்பு என்பதுதான் நிலைமை. இது வெளியுறவு கொள்கையில் இந்தியாவினுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் சுயசார்பு என்பது ஒருபோதும் இவர்களால் சாதிக்க முடியாதது. ஏனென்றால் ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய, ஏற்றத்தாழ்வை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் பார்ப்பனியம், பார்ப்பன பாசிசம். அப்போ உள்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்நிலையை உயர்த்தாமல் இந்த உள்நாட்டு சந்தையை சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை அவர்களால் உருவாக்க முடியாது. அது வரைக்கும் இப்படி அமெரிக்க சந்தையை, அமெரிக்க ஏற்றுமதியை, அமெரிக்க ஐடி தொழில் வாய்ப்பை இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்தியா இருக்க வேண்டும். அந்த நிலை இருக்கும் வரையில் அமெரிக்க அடிமைத்தனம் என்பது நீடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த H1B விசா பற்றிய இவ்வளவு பெரிய கவலை என்பது எதனால் வருகிறது என்றால், நம்முடைய அமெரிக்க சார்பு, அமெரிக்க அடிமைத்தனம் சார்ந்த பொருளாதார திட்டமிடலால் தான் வருகிறது. இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்பது மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை காட்டிலும் முதலாளிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகம். அவர்களை காப்பாற்றுவதற்காக திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களை, கோவை என்ஜினியரிங் தொழிலாளர்களை, அல்லது பஞ்சாப் விவசாயிகளை, அல்லது மாடு வளர்க்கக்கூடிய பால் பண்ணை விவசாயிகளை, அவங்களுடைய நலனைத்தான் மோடி நிச்சயமாக பலி கொடுப்பார். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது.